மிஸ்டர் லேடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போதைய காலகட்டத்தில் வந்து பாருங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப முதிர்ச்சியாக தெரிவாங்க. நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு 17 வயசு குழந்தையா இருக்கும். அந்த 17 வயசு குழந்தைய பார்த்தீங்கன்னா, ஒரு 27, 28 வயசு பிள்ளை மாதிரி தெரியும். ஒரு 25 வயசு லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பிளஸ் மாதிரி தெரிவாங்க. ஸோ அந்த வயதுக்கேத்த ஒரு தன்மை அப்படின்னு இல்லாம அதிக முதிர்ச்சியா, அதிக முதுமையா தெரியிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? நெறைய காரணங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒரு காரணம். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு காரணம். இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். இப்போ வந்து பாருங்க, நெறைய பேரோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு பிரதான காரணமா இருக்கு. நெறைய பேர் வந்து பாருங்க, ஒரு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறதே இல்ல. எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் அ குட் திங். நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாருமே படிச்சிருக்காங்க. ஆண்களுக்கு, பெண்களும் சரிநிகர் சமானமா இருக்காங்க. எல்லாத்துலயுமே இருக்காங்க. வெரி குட். பட் என்ன அப்படின்னா, இவங்களும் ஈக்குவலா இருக்கிறதுனால ஜென்ஸ்னோட பாடி கொஞ்சம் கோப்பப் ஆயிக்கும். ஆனா லேடீஸ்னோட பாடி அவ்வளோ கோப்பப் ஆகாது. ஏன்னா முதிர்ச்சி அப்படின்றது லேடீஸ்க்கு கொஞ்சம் ஒரு கல்லு முன்னாடியே வந்துரும். எதனால அப்படின்னா, லேடீஸ்க்கு வந்து பாருங்க, இப்போ ஒரு லேடி வந்து வொர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டு வேலை செய்யணும், வொர்க்குக்கு போணும், அங்க வேலை செய்யணும், திருப்பி வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும், குழந்தைங்களோட சொல்லி தரணும். நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை தான் செய்ய முடியும். இப்ப ஜென்ஸ்னா அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்ல வந்து கம்ஃபர்ட்டா இருக்காங்க. ஆனா லேடீஸ் அப்படி இல்ல. வீட்ல வந்து எல்லா வேலையும் செய்யறது, பசங்களோட ஓடியாடுறது, பசங்களுக்கு படிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போறது, ஆஃபீஸ்ல எத்தனையோ ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, திருப்பி வீட்டுக்கு வர்றது. ஸோ ரொட்டீன் மெக்கானிக்கல் லைஃப்னால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுங்க. ரொம்ப ஜாஸ்தியாகுது. ரொம்ப ஜாஸ்தி ஆகுற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஜென்ஸ விட லேடீஸ்க்கு கொஞ்சம் முதிர்ச்சி அப்படின்றது சீக்கிரமே வருதுங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலி இப்போ இது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? வி ஹேவ் டூ வொர்க். நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும். ஆனா நம்ம ஒரு சிலது செய்யலாம். எப்படின்னா, இப்ப லேடீஸ் வந்து காலையில வீட்ல ஃபுல்லா வேலை செஞ்சுடுறாங்க. அங்க போயிட்டு ஆஃபீஸ்ல போயிட்டு உட்கார்ந்துடுறாங்க. கன்டினியூஸா உட்கார்ந்துடுறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. கன்டினியூஸா உட்கார்றதுக்காக நம்ம உடம்பு படைக்கப்படல. உட்காரணும். 10 நிமிஷம், அதாவது 1/2 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து வேலை செய்றீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் ஒரு ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். தண்ணி நெறைய குடிச்சா அட்லீஸ்ட் நம்ம வந்து வாஷ்ரூம் போயிட்டு வர மெத்தடாலஜியாவது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க பண்ணணும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா, டீலோமியர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டீலோமியர்ஸ் வந்து யூசுவலி வந்து ரொம்ப லாங்கா இருக்கணும். இதுதான் வந்து அந்த ஏஜிங் லாங்கா இருந்துச்சுன்னா, அந்த ஏஜிங் ப்ராசஸ வந்து டிலே பண்ணும். இது ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த ஏஜிங் ப்ராசஸ், அதாவது குரோமோசோம்னோட எண்ட் ப்ராடக்ட் அது. ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படின்னா, ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரமே நடந்துரும். நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கிறது, அந்த ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரம் நடக்கிறதுக்கு, அந்த டீலோமியர்ஸ்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கன்டினியூஸா உட்கார்ந்துட்டே இருக்கோம் அப்படின்னா, நீங்க இந்த மாரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாரி காலையில அரிய புரிய நான் பெரும்பாலும் லேடீஸ வச்சு தான் சொல்றேன். ஏன்னா, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நெறைய லேடீஸ் தான் ஃபேஸ் பண்றாங்க கம்பேரிட்டிவ்லி. இப்போ வந்து 4:1 அப்படின்னு சொல்லலாம். 4 மடங்கு லேடீஸ் வந்து அதிக முதிர்ச்சியா தெரியிறாங்கன்னா, 1 மடங்கு தான் ஜென்ஸ் அதிக முதிர்ச்சியா தெரியிறாங்க. காரணம் என்னன்னா இதுதான். எக்ஸசிவ் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், ஸ்ட்ரெஸ்ஸ விடங்க நம்மளுக்கு இருக்க பொறுப்புத்தன்மை, நம்மளுக்கு இருக்க சுமைகள், அ வேலை சுமைய, அதே மாரி குடும்ப சுமை, இப்படி நெறைய நம்ம சொல்லிட்டே போலாங்க. இல்லைங்களா? ஓகே. எனிவே இப்ப இத நீங்க ஒண்ணு மாடிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாரி ஃபுட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அத்திப்பழம் நீங்க ரெகுலராவே எடுத்துக்கோங்க. லேடீஸ் இப்ப இது வந்து இந்த ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வெறும் லேடீஸ்க்கு இல்லைங்க. ஜென்ரலா எல்லாருக்குமே நான் சொல்றேன். ஓகேங்களா? அந்த இளமையா இருக்கிறதுக்கு. இளமையானா நம்ம வந்து பாருங்க, 60 வயசு, 30 வயசு மாரி தெரியணும் அப்படின்றது மேட்டர் கிடையாது. அப்படி நான் சொல்லல இளமையா இருக்கிறது. அதாவது நரை, திரை, மூப்பு இது எல்லாமே இயற்கை. இயற்கை வந்து மாத்தி போடவோ, தள்ளி போடவோ, அதுக்கு அப்படியே புறம்பா பண்ணவோ நம்மளால முடியாது. அதாவது 60 வயசு ஒரு பெர்சனாலிட்டி ஒரு 40 வயசு மாரி தெரியலாம். 40 வயசு பெர்சனாலிட்டி ஒரு 30 வயசு மாரி தெரியலாம். இதுக்கான உணவு முறைகள் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இதுல நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு சில ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. ஃப்ரூட்ஸ்ல வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அத்திப்பழம். அத்திப்பழத்தில இருக்க ஃப்ளேவனாய்ட்ஸ், பாலிஃபினால்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா சாப்பிடும்போது என்றும் இளமை அப்படின்ற மாரி நம்மளோட ஒரு பிசிக்க வந்து மெயின்டெயின் பண்ணும். நாட் ஒன்லி பிசிக்குங்க. நம்மளோட ஸ்கின்ன மெயின்டெயின் பண்ணும். அதாவது ஸ்கின்ல வந்து அதிக சுருக்கங்கள் வராம தடுக்கும். நெறைய வந்து பாருங்க, இப்ப கண்ணு கீழ நெறைய சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹையலூரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸ் எல்லாம் நெறைய பேர் போடுறாங்க. ஃபில்லர்ஸ் போட்டு அதனால நெறைய காம்ப்ளிகேஷன்ஸும் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம நெறைய செலிபிரிட்டி சோசியல் மீடியால பார்த்திருப்போம். ஆக்சுவலி அந்த மாரிலாம் ஃபில்லர்ஸ்லாம் நம்ம போடாம, இயற்கையோட நம்ம ஒன்றி வாழும்போது, நம்மளுக்கு ரிசல்ட்ன்றது சூப்பராவே இருக்குங்க. இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது இருக்காது. அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி இருக்கும். அதாவது நற்பலன்கள் ஜாஸ்தி இருக்கும். கெடுபலன்கள் அப்படின்றது மேக்ஸிமம் 99.9% இருக்கிறது இல்லைங்க. ஸோ நம்ம இந்த பாலிஃபினால்ஸும், ஃப்ளேவனாய்ட்ஸும் ஜாஸ்தி இருக்க அத்திப்பழம் ரெகுலரா எடுத்துக்கலாம்.
இந்த அத்திப்பழம் ஜென்ரலா இப்ப ஜென்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்கின்ன மெயின்டெயின் பண்ணும். ஸ்கின்னோட மாய்ஸ்சர மெயின்டெயின் பண்ணும். ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ செல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, செல்கள் தன்னைத்தானே புதுப்பித்துக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். நோய் வராம தடுக்கும். இப்படி நம்ம நெறைய சொல்லலாம். சரிங்களா? இப்ப லேடீஸ் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்த விட கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ பெஸ்ட் யூட்ரைன் டோனர். அதாவது கருப்பைக்கு சத்து குடுக்கக்கூடிய நெறைய விஷயம் இருக்கு. குங்குமப்பூ, வாழைப்பூ, வெண்பூசணி, அத்திப்பழம் இப்படி நெறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அத்திப்பழம் ஒரு பிரதான பங்கு வகிக்குதுங்க. அப்ப நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப எல்லா இடத்துலயும் அந்த அத்திப்பழம் பாக்ஸா கிடைக்குது. வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அப்படியே சாப்பிடலாம். அதே நெறைய பேர் கேட்குறது உண்டு, மேடம் ஜூஸ் போட்டு குடிக்கலாமா? எந்த பழத்தையும் ஜூஸ் போட்டு குடுக்காதீங்க. அதாவது அப்படியே நீங்க ஜூஸ் போடணும் அப்படின்னாலும் அத ஃபில்டர் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க ஃபில்டர் பண்ணணும்னாலும் சுகர் போடாதீங்க. சிலர் கேட்கறது உண்டு, மேடம் நாங்க நாட்டு சர்க்கரை போடுறோம், பனவெல்லம் போடுறோம், ஹனி போடுறோம். எல்லாமே சுகர் தாங்க. ஓகேங்களா? எந்த சர்க்கரையும் வேண்டாம். அப்படி சாப்பிடுறது பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? அதுக்கு அகைன் உங்களோட ஆப்ஷன். ஒரு நாளைக்கு ஜென்ரலா எவ்வளோ ஃப்ரூட்ஸ் ஒரு பெர்சன் எடுக்கணும் அப்படின்னா, ஏறக்குறைய 200 to 250 கிராம்ஸ் தாங்க நாங்க சஜெஸ்ட் பண்றோம். காய்கறி எவ்வளோனாலும் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸுங்கிறது கம்மியா தான் எடுக்கணும். ஏன்னா இட்ஸ் அ லோ டூ லிவர் அதனால. ஓகேங்களா? ஸோ இந்த அத்திப்பழம் டெய்லியே எடுத்துக்கோங்க. இல்ல வாரத்துல வந்து ஒரு 5 நாள் எடுங்க. அகைன் சிலர் கேட்பாங்க, மேடம் இந்த ட்ரைடு ஃபிக்ஸ் வந்து இந்த இது மாரி குச்சி மாதிரி போட்டு கம்பி மாதிரி விக்கிறாங்களே, அத எடுத்துக்கலாமா? அத விட பெஸ்ட் என்னன்னாங்க ஃப்ரெஷ் ஃபிக். உங்களுக்கு எப்படி ஆப்ஷனோ அப்படி. ஓகேங்களா? அது எடுத்துக்கோங்க. இந்த ஃபிக்ஸ் இல்லாம வேற என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்ல ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்க ஃப்ரூட்ஸ் ரெகுலராவே ஏதாவது ஒரு ஃப்ரூட், ஒரு நாளைக்கு ஒரு பழம். அகைன் அந்த பழத்துல வந்து நாங்க கிவிய தேடி போறோம், ப்ளூபெர்ரிய தேடி போறோம் அப்படிலாம் வேண்டாம். நம்ம ஊர்ல நம்ம சீசனுக்கு ஏத்த மாரி என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அத எடுத்துக்கோங்க. அளவு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, எக்ஸர்சைஸ். நம்மளுக்கு யாருக்கும் நம்ம வீட்லலாம் நெறைய வேலை செய்றோமே, நம்மளுக்கு எதுக்கு எக்ஸர்சைஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆக்சுவலி நம்ம வீட்ல என்ன வேலை செஞ்சாலுங்க, அது அரை புரி அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸோட செய்றோம். எக்ஸர்சைஸ் அப்படிங்கிறது நிதானமா மைண்ட ரிலாக்ஸ் பண்ணி செய்யறது தான் எக்ஸர்சைஸ். அகைன் அந்த எக்ஸர்சைஸ்ல உங்களுக்கு எது சௌரியப்படுதோ, அதாவது வாக்கிங்கு, ஸ்விம்மிங்கு, சைக்கிளிங்கு, உங்களுக்கு எது ஸ்கிப்பிங், உங்களுக்கு எந்த எக்ஸர்சைஸ் வந்து பாசிபிளோ, சாத்தியமோ, இப்ப வெய்ய காலம் அப்படின்றதுனால ஸ்விம்மிங் பாசிபிள்னா ஸ்விம்மிங் பண்ணுங்க. ஸ்விம்மிங்னால நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அத இன்னொரு பதிவாவே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களோட அ ஒரு ஈஸி டூயிங் எக்ஸர்சைஸ் எதுவோ, அந்த எக்ஸர்சைஸ் ஒரு நாளைக்கு 20 to 30 மினிட்ஸ் செய்யுங்க. கண்டிப்பா செய்யணும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எக்ஸர்சைஸ் செய்யும்போது செரோட்டோனின், டோப்பமைன் அப்படின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுங்க. இந்த ஹார்மோன்ஸ் நம்ம மனச புத்துணர்ச்சியா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம மனசுல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மள சந்தோஷமா, குதூகலமா இருக்க வைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயது முதுமைய வந்து தடுக்குது. ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 2 விஷயம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் இருக்கு அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா தூங்கணுங்க. குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூங்கணும். இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பேலன்ஸ்டு டயட், நல்ல சாப்பாடு. ஓகேங்களா? அந்த சாப்பாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறிக்கு ஒரு பெரும் பங்கு, ஒரு பெரும் முக்கியத்துவம் அப்படின்றது குடுங்க. என்னோட பதிவுகள ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் காய்கறிங்க வந்து நெறைய 1:1 அப்படின்றது பெரும்பாலும் நெறைய நோய்க்கு எடுக்க சொல்லுவேன். 1 கப்பு ரைஸ்னா கண்டிப்பா 1 கப்பு பொரியல் எடுங்க. தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிங்க. உங்கள எப்பயுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. எப்பயுமே அதாவது தண்ணி வந்து நல்லா குடிக்க குடிக்க நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும். பொதுவா இந்த ஸ்கின் நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம வந்து ஹேர் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும் அப்டின்னா, நம்மளோட ஜிஐடி அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது குடல் வந்து சுத்தமா இருக்கணும். கழிவு இல்லாம இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. நெறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. மோஷன் ஃப்ரீயா போங்க. உங்க ஸ்கின் ஹைட்ரேட்டா இருக்கும். எக்ஸர்சைஸ்னால உங்க மனசு, உடல் எல்லாமே புத்துணர்ச்சியா இருக்கும். இது எல்லாமே புத்துணர்ச்சியா இருந்தா என்றும் இளமைதாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.